சில தலைமுறைகளுக்கு முன்பாக கேட்டல் மட்டுமே இருந்தது. எல்லா செய்திகளையும் கேட்டாங்க, காதால கேட்டாங்க, வாயில சொன்னாங்க, காதால கேட்டாங்க. கேட்டுத்தான் கல்வி கற்றுக்கொண்டார்கள், கேட்டுத்தான் அறிவை வளர்த்து கொண்டார்கள். வானொலியில் செய்திகளை கேட்டார்கள், வானொலியில் பாடல்களை கேட்டார்கள். அப்புறம் பிளேயர் வந்தது, அந்த பிளேயரில் பாடல்களை கேட்டார்கள். ஸோ கேட்டலே முக்கியமாக இருந்த ஒரு காலம் இருந்தது, தலைமுறை இருந்தது. அதற்கப்புறம் தான் கல்வி அறிவு பெருகியது. பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன, கல்லூரிகள் திறக்கப்பட்டன, அச்சு இயந்திரங்கள், அச்சகங்கள் நிறையா வந்தது. ஊர்தோறும் அச்சு இயந்திரங்கள், அச்சகங்கள், புத்தகங்கள் நிறைய அச்சடிக்கப்பட்டன. மக்கள் வாசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ வாசித்து தெரிந்து கொண்டார்கள், வாசித்து தகவல்களை பெற்றுக்கொண்டார்கள், வாசித்து கல்வி கற்றார்கள், வாசித்து அறிவை பெருக்கிக் கொண்டார்கள். ஸோ கேட்கறதுலேருந்து வாசிப்புக்கு அடுத்த தலைமுறை வந்தது. இப்போ என்ன தலைமுறை இருக்குது தெரியுமா? பார்த்து வளருகிற தலைமுறை. சினிமா தியேட்டர்கள் வந்ததும் சினிமா தியேட்டர்களுக்கு மக்கள் படையெடுத்தாங்க. மேட்னி ஷோவுக்கு போவான், ஒரே கூட்டமாக இருக்கும், கவுண்டரை மூடிடுவான், அப்படியே அங்கேயே நின்றுவாங்க. என்னையா நின்றுட்டு ஃபஸ்ட் ஷோவுக்கு போவோம் அப்படின்னு அங்கேயே நின்றுவான். தியேட்டருக்கு படையெடுத்த காலம் உண்டு, பார்ப்பதற்காக, சினிமா பார்ப்பதற்காக, படம் பார்ப்பதற்காக. அப்புறம் டிவி வந்துச்சு. ஒரு காலத்தில் பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி தான் இருக்கும். அந்த பஞ்சாயத்தில் மக்கள் டிவி போய் பார்க்கறது ஒரு பெரிய நாவல், ஒரு பெரிய கதை. வெள்ளிக்கிழமை சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம், அது ரெண்டு முக்கியமான நாள். எல்லாம் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு கஞ்சியை குடிச்சுட்டு பஞ்சாயத்தில் அலுவலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு டிவி பெட்டி முன்னாடி உட்காந்துருப்பாங்க, கடவுள் முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க. 10 மணி வரைக்கும் அந்த டிவியை பார்த்து பொழுதுபோக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க மக்கள். அப்புறம் ஒரு தெருவுக்கு ஒரு டிவி வந்தது. அப்புறம் எல்லாரும் வீடுக்கு டிவி வாங்க ஆரம்பித்தாங்க. இன்ஸ்டால்மெண்ட்லாம் அந்த காலத்தில் நிறையா வாங்கினாங்க டிவி. ஸோ தியேட்டரில் படம் பார்த்தார்கள், தொலைக்காட்சி பெட்டியில் படம் பார்த்தார்கள். இப்போது டிஜிட்டல் யுகம். எதில் பார்க்குறோம் படம்? மொபைல் ஃபோனில் பார்க்குறோம், ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்முடைய உறுப்பில் ஒன்றாக, நம்முடைய அங்கத்தில் ஒரு உறுப்பாக அது மாறிவிட்டது. கொஞ்ச நேரம் கூட அந்த ஸ்மார்ட் ஃபோனை விட்டுட்டு இவனால் வாழ முடியாது. என் ஃபோனை காணான்றவான். கண்ணை காணாமனா கூட பதற மாட்டான், அவ்வளோ பதற மாட்டான். ஃபோனை காணா, யார் எடுத்தா ஃபோனை காணா? ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு வைத்தியம் பண்ணி தான் அப்புறம் கூப்பிட்டு வரணும். அவ்வளோ படபடப்பு, டென்ஷன் ஆகி உடம்புக்கு முடியாமல் போயிடும் மொபைல் ஃபோன் இல்லைன்னா. எனவே இப்பொழுது படம் பார்க்கிற தலைமுறை வந்துவிட்டது நண்பர்களே. கேட்டலும் வாசித்தலும் பின்னுக்கு போய்விட்டது, கேட்டலும் வாசித்தலும் புறக்கணிக்கப்பட்டு விட்டது. அதனால தான் எல்லாரும் சொன்னாங்க, வாசிங்க அப்படின்னு எல்லாரும் திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நானும் வாசிக்க சொல்கிறேன். ஆனால் நண்பர்களே, சினிமா என்பது மாஸ் மீடியா. எங்களுடைய ஊரை சேர்ந்த நண்பர்கள் வந்து ஒரு குறும்படம் பண்ணியிருக்காங்க. கூர்ப்பி என்பது அதனுடைய தலைப்பு. யூடியூப்பில் இருக்கு, போய் பாருங்கள். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குறும்படத்தை எடுத்தாங்க, யூடியூப்பில் ஏற்றி விட்டாங்க. நண்பர்களை நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த ஒரு 5-6 வருஷத்தில் அந்த கூர்ப்பி குறும்படம் 61 லட்சம் பேர்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பேருங்க? 61 லட்சம் பேர்களால் அந்த குறும்படம் பார்க்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு சிறுகதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு குறும்படம். நான் அப்படி ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறேன். அந்த கதை ஒரு புத்தகத்தில் இருக்கிறது. அந்த புத்தகம் எங்கே இருக்கிறது? ஒருவேளை நூலகத்தில் இருக்கலாம். அந்த கதையை படிக்கணும்னா நீங்கள் எங்கே போகணும்? அந்த புத்தகத்தை தேடி போகணும். அந்த புத்தகம் எங்கே இருக்குது? நூலகத்தில் இருக்குது, நூலகத்துக்கு போகணும். எனவே வாசிப்பவர்கள் என்பது மிக 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 குறைவு. ஆனால் அதுவே படமாக மாறுகிற பொழுது அதனை பார்ப்பவர்கள் எண்ணிக்கை 10,000 கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் இருக்கிறது. இன்றைக்கி ஒரு படத்தை உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு கணக்குக்காக நான் சொல்கிறேன், உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணப்படுகிற ஒரு படத்தை, ஒரு மிகப்பெரிய நடிகருடைய படத்தை 1 கோடி பேர் ஆளுக்கு 500 ரூபா கொடுத்து பார்த்தான்னா ஆவரேஜாக எவ்வளோ வசூல்? எவ்வளோங்க? 500 கோடி ரூபா. எனவே புத்தகங்களை விட பல மடங்கு சினிமா மக்களை சென்றடைகிறது. அதனால தான் அது மாஸ் கம்யூனிகேஷன், பொதுமக்களுடைய ஊடகம் என்று அது வர்ணிக்கப்படுகிறது. நண்பர்களே,
1967க்கு முன்னாடி 1967க்கு முன்னாடி கதாநாயகர்கள் அரசியலுக்கு வரவே இல்லை. சினிமாவில் நடித்த கதாநாயகர்கள் யாரும் அரசியலுக்கு வரவில்லை. வந்தார்கள். ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அன்றைக்கு இருந்த கதாநாயகர்கள் தங்களுக்கு பிடித்த கொள்கையை கொண்ட, தங்களுக்கு பிடித்த சித்தாந்தத்தை கொண்ட ஏதோ ஒரு கட்சியில் இருந்தாங்க. சினிமாவில் நடித்தாங்க, கட்சியில் இருந்தாங்க, அந்த கட்சிக்காக வேலை செஞ்சாங்க, மேடைகளில் பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் 67க்கு முன்பாக 1967க்கு முன்பாக எந்த நடிகரும் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வரவில்லை. இந்த வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு எழுத்தாளர் அரசியலுக்கு வந்தார். பல எழுத்தாளர்கள் வந்தார். நான் ஒரு எழுத்தாளர் பற்றி மட்டும் சொல்ல போறேன். ஒரு எழுத்தாளர் அரசியலுக்கு வந்தார். 1947 1967 வரைக்கும் ஒரு 20 ஆண்டு காலம். அதற்கு பின்பும் அவர் எழுதினார். ஆனால் அந்த 20 ஆண்டு காலத்தில் ஒரு 25 திரைப்படங்களுக்கு அவர் கதை எழுதினார், வசனங்கள் எழுதினார். ஸ்டோரி ரைட்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர். எத்தனை படங்கள் சொன்னேன்? 25 படங்கள் சொன்னேன். ஒரு 25 படங்களுக்கு அவர் கதை எழுதினார், வசனங்கள் எழுதினார். அவருடைய புகைப்படம், ஃபோட்டோ பின்னாடி பேனரில் இருக்கு. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 25 படங்களும் மாற்று சினிமா என்று நான் அடித்து சொல்லுவேன். அது என்னங்க மாற்று சினிமா? நாங்கள் தியேட்டரில் பார்க்குற சினிமா தானே, இல்லை அது வேற மாதிரியா? ஒரே மாதிரி தான், ஆனால் அது வேற இது வேற. சேம்னஸ் இஸ் நாட் ஒன்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஐயா, அதுவும் படம் தான், இதுவும் படம் தான். ஆனால் அவர் எழுதிய அந்த 25 படங்களும் மாற்று சினிமா என்று நான் அடித்து கூறுவேன். ஏன் அது மாற்று சினிமான்னு சொல்றீங்க? சினிமா வெறும் பொழுதுபோக்கு அல்ல. இது உலகம் முழுக்க இன்னைக்கு எழுப்பப்பட்டு வருகிற ஒரு மிகப்பெரிய சிந்தனை, ஒரு கருத்து. சினிமா வெறும் பொழுதுபோக்கு அல்ல. சினிமாவின் மூலமாக மக்களுக்கு சில விஷயங்களை நாம் சொல்ல முடியும். சினிமா மூலமாக மக்களுடைய எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே மாற்றங்கள் கொண்டு வர முடியும். சினிமா மூலமாக அரசியல் மாற்றங்களை, அதன் மூலமாக சமூக பண்பாட்டு மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று உலகின் பல பேரும் நம்புகிறார்கள். நானும் நம்புகிறேன். அவரும் நம்பினார், அந்த எழுத்தாளரும் நம்பினார், இந்த எழுத்தாளரும் நம்பினார். ஒரு 25 திரைப்படங்கள். ஏன் அப்படின்னா, அவரும் அரசியலில் இருந்தார். அரசியல், இலக்கியம், சினிமா, நாடகம், கவிதை, அவர் கால் வைக்காத துறை இல்லை, கை வைக்காத துறையே இல்லை. எல்லாத்துலேயும் அவர் இயங்கினார். அரசியலும் அவர் தீவிரமாக இயங்கினார். எப்படி அவர் அரசியலில் மேலே வந்தார் அப்படின்னா, இந்த 25 சினிமாக்களும் அதற்கு காரணம். இந்த 25 சினிமாக்களையும் மக்கள் அன்றைக்கு ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. எந்த கதாநாயகனுக்கு இல்லாத மிகப்பெரிய கைதட்டலை அந்த எழுத்தாளர் பெற்றார். ஒரு எழுத்தாளர் கைதட்டல் பெற்றார். என்னால் யோசிச்சு பாருங்க, எந்த எழுத்தாளரும் அரசியலுக்கு வருவதில்லை, எந்த எழுத்தாளரும் தேர்தலில் நிற்பதில்லை. ஆனால் கதாநாயகர்கள் வருகிறார்கள். ஆனால் இவர் எழுத்தாளர் ஒரு 1-2 படங்களை தவிர அவர் தன்னுடைய முகத்தை திரையில் காட்டியதே இல்லை. ஆனால் அந்த ஆள் அரசியலுக்கு ஒரு அரசாங்கத்தை, ஒரு அவருடைய கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்தார். அவரே முதலமைச்சராகவும் ஆனார். அவர் கதாநாயகர் இல்லை, ஆனால் அவர் ஒரு எழுத்தாளர். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். நான் அவருடைய படங்களை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அது ஒரு மாற்று சினிமாக்கள். அன்றைக்கு இருந்த வழக்கமான சினிமாக்களை விட இவருடைய இந்த 25 சினிமாக்களும் வேறு வேறு வகையான சினிமாக்கள். ஏன் அப்படின்னா, நான் ஒரு 6-7 உதாரணங்களை மட்டும் நான் சொல்கிறேன். மணமகள் அப்படின்னு ஒரு திரைக்கதை, அதுக்கு வசனம் 1951. நல்ல காலத்தை நீங்கள் ஞாபகத்தை வச்சுங்க. காலம் 1951. 1951 எப்படி இருந்தது? 40களும் 50களும் எப்படி இருந்தது தமிழ்நாடு?
இந்த இவருடைய 25 திரைப்படங்களிலுமே அன்றைக்கு இருந்த நிலைமையை மாற்றுவதற்காக அவர் மிகப்பெரிய கலை மூலமாக ஒரு போராட்டத்தை நடத்தினார். எதெல்லாம் அவர் மாற்றி அமைக்கணும்னு நினைச்சாரு? அவருடைய சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம், சமூக நீதி சித்தாந்தம். எனவே தமிழ் மொழியின் பெருமையை இந்த திரைப்படங்களில் எல்லாம் அவர் பேசினார். தமிழ் இலக்கியத்தின் செழுமையை இந்த திரைப்படங்களில் அவர் பேசினார். இலக்கிய கோட்பாடுகளை என்ன என்று அவர் வகுத்து கொடுத்தார். ஏன்னா அந்த காலத்தில் யார் படிச்சிருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போவும் சொல்கிறாங்க, கலைக்காகவே, இலக்கியம் என்பது இலக்கியத்துக்காகவே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படி இல்லைப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக அவருடைய திரைக்கதைகளும் வசனங்களும் அமைந்திருக்கின்றன. பெண்களுக்கு கணவன் இறந்துவிட்டால் மறுமண உரிமை வேண்டும் என்று அவருடைய கதைகள் சொன்னன. சொத்துரிமை வேண்டும் என்று அவருடைய கதைகள் வசனங்கள் கேட்டன. ஏன்னா அன்னைக்கு ஆண்கள் மனைவி இறந்துட்டா மறுமணம் செய்து கொள்ளலாம், ரகசியமாக வப்பாட்டி கூட வச்சுக்கலாம் ரகசியமாக. ஆனால் பெண்கள்லாம் தொலைச்சிருவாங்க. அப்படி ஆணாதிக்கம் அன்றைக்கு நிறைந்திருந்தது, மூட நம்பிக்கைகள் நிறைந்திருந்தது, ஜாதி மத பேதங்கள் நிறைந்திருந்தது, பசி பட்டினி வறுமை நிறைந்திருந்தது, உரிமைகளற்று இருந்தாளர்கள் உழவர்களும் பாட்டாளிகளும். இந்த 25 கதைகளும் வசனங்களும் இதையெல்லாம் பேசினார். மற்றவர்கள் பேசினாங்கன்னா அது வேற விஷயம். இவருடைய கதைகளும் திரைப்படங்களும் வசனங்களும் பேசினார். நான் சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, மணமகள் 1951. 1951லேயே அவர் சிறுதானியங்களை பற்றி பேசியிருக்காருங்க. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, எப்போ பார்த்தாலும் அரிசியவே சாப்பிட்டுட்டு இருக்கீங்களாடா, சிறுதானியம், கம்பு, கேழ்வரகு, திணை, குதிரைவாலி இதெல்லாம் சாப்பிடுங்கப்பா, உடம்புக்கு நல்லதுன்னு இன்றைக்கி பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்து ஒரு கடந்த 5-6 வருஷமாக வந்து சிறுதானிய உணவகங்கள்லாம் இன்றைக்கி நிறையா வந்துட்டு இருக்கு. 1951லேயே தன்னுடைய மணமகள் திரைப்படத்திலே கலைஞர் வசனம் வைத்திருக்கிறார். என்ன வசனம்? என்எஸ்கே தான் பேசுவார் அந்த வசனத்தை. நெல்லையும் கல்லையும் சுதந்திரமாக வாரி கொண்டு வந்து போட்டிருக்கு. அரிசியில் கல் இருக்கிறத பற்றி அவங்க மதுரம் கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாங்க. நெல்லையும் கல்லையும் சுதந்திரமாக வாரி கொண்டு வந்து போட்டிருக்கு, பணத்தாசை பிடிச்ச மனுஷன் செய்கிற வேலையம்மா அது. அதுவும் இல்லாமல் அரிசி சாப்பிட்றத குறைச்சி மற்ற தானியங்களையும் எல்லோரும் திங்க பழகி இருந்தால் இந்த மாதிரி நேர்ந்திருக்காது. யார் கேட்குறா? சோறு, பொங்கல், புளியோதரை, இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம், இன்னும் என்னென்னமோ அரிசியில் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தால் அரிசியில் கல் மட்டும் இல்லை, பாறையும் வந்து விழும் அப்படின்னு அன்றைக்கி ஒரு வசனம் வச்சுருக்காரு. 51ல் ஒரு தமிழ் வகுப்பு நடக்கும். அந்த தமிழ் வகுப்பில் வந்து ஒரு மாணவன் ஆசிரியர் ஒரு திருக்குறளை சொல்லி, இதுக்கு பொழிப்புரை சொல்லு, அர்த்தம் சொல்லு அப்படின்னு கேட்பார். அந்த பையன் சொல்லுவான், குறள் என்ன குறள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வம் தொழால் தொழுகு தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை, இதுதான் குறள். அதுக்கு ஒரு மாணவன் சொல்கிறான், கணவனை தெய்வமாக எண்ணி இருப்பவள் மழை பெய்ய சொன்னால் உடனே பெய்யும், இதாங்க அந்த குறளுக்கு அர்த்தம். உடனே இன்னொரு மாணவன் எது சொல்லுவான், அதெல்லாம் அர்த்தம் அப்படின்ட்டு அந்த மாணவன் சொல்லுவான், தெய்வத்தை கூட தொழாமல் கணவனை தொழுகிற மனைவி தேவையான பொழுதில் பெய்கிற மழையை போன்றவள் அப்படின்னு வேற ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. கலைஞர் இதுக்கப்புறம் தான் நான் அந்த கலைஞருடைய திருக்குறள் உரையை எடுத்து படித்தேன். ரொம்ப முற்போக்கான ஒரு திருக்குறள் உரை. பழமைவாதத்தில் ஊறி போயிருக்கிறவர்களுடைய எழுத்தாளர்களுடைய அந்த திருக்குறள் உரை ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கலைஞருடைய உரை வந்து திருக்குறள் உரை ரொம்ப முற்போக்கான ஒரு திருக்குறள் உரை. 1952 பணம்னு ஒரு கதை. பணத்தை தான் எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தன்னுடைய மகனுக்கு ஒரு பெரிய பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு நிறைய வரதட்சணை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள். அவனை பற்றி ஒரு கதை. இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க, நிறைய பணம் தான், பணம் பணம் பணம்னு. அப்போ இந்த பிரச்சனையில் அந்த கதாநாயகன் வந்து தூக்கு போட்டு கொள்கிற ஒரு நிலைமை வந்து விடுகிறது. அவன் தூக்கு மேடையில் நிற்கிறான். அப்போ அவனுக்கு வந்து அவனை காப்பாற்றி ஏன் அப்படி சாக போகிற அப்படின்னு இன்னொரு இளைஞன் கேட்குறான். 2 பேரும் இளைஞர்கள் தான், நல்லா கவனிங்க. இளைய நிலாக்களே, இளைய தளபதிகளே, இல்லையா? கஷ்டம் வந்தால் தோல்வி வந்தால் செத்து போகலாம் போல இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறோம் இல்லையா? அது அல்ல. அப்போ தூக்கு மேடையில் நிற்கிறவன் சொல்கிறான், என் இன்பலோகத்துக்கு ஏணி உற்சாகபுரியின் ஊஞ்சல் துரோகிகளை தாளாட்டும் தொட்டில் அப்படின்னு அந்த தூக்கு கயிறை பார்த்து சொல்கிறான். இவன் கேட்குறான்,
சாவுக்கு காவியம் பாடும் நீ யாரப்பா? மரணத்தை பற்றி முடிவுக்கு வந்த மாவீரனும் அல்ல, மகானும் அல்ல, மனம் தளர்ந்து போன ஒரு சாதாரண மனிதன். சுற்றி வளைக்காதே, சுருக்கமாகவே சொல்லிவிடுகிறேன், சூனியமாகிவிட்டது என் வாழ்வு. வாழ்வல்ல, உன் அறிவு என்று சொல். தற்கொலையை விட கோழைத்தனம் வேறொன்றும் இல்லை. உண்மைதான், ஆனால் இதை தவிர எனக்கு வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறான், பைத்தியக்காரா, எவ்வளவோ பெரிய கொள்கைகளுக்காக எத்தனையோ பேர் செத்திருக்கிறார்கள். விஷத்தை கையிலேந்தி வீரத்தை நெஞ்சிலேந்திய விவேக சாக்ரட்டிஸ், அடிமைத்தலை அறுத்த ஆபிரகாம் லிங்கன், மதவெறி எதிர்த்த மகாத்மா காந்தி, திருப்பூர் மண்ணிலே இரத்தத்தை மலையென குட்டிய தீரன் திராவிட குமரன், மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை, என்னை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை என பண்பாடி பைந்தமிழ் காத்த தரணிபுகழ் தாளமுத்து நடராசன், இவர்களெல்லாம் செத்திருக்கிறார்கள். அவனியிலே அணையாத புகழ் விளக்குகளாய் நீயும் தான் சாகத் துணிகிறாய், சாதாரண சங்கடம் ஒன்றை சுமக்க முடியாமல். இதை கேட்டவன அவன் போயிடுவான், சரி நான் தூக்கு போடல அப்படின்ட்டு. அப்போ தற்கொலை பண்ணி சாகிற நிலைமையில் இருக்கிறவனை கூட காப்பாற்றிய வசனம் இது, காப்பாற்றிய வசனம். இந்த வசனத்தை நீங்கள் பல முறை படியுங்கள், உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். எந்த துன்பம் வந்தாலும் உங்களுக்கு அசர மாட்டீங்க. ஸோ இது மாதிரி நிறைய கதைகளும் வசனங்களும். அவர் திரும்பிப்பார் என்ற ஒரு கதை, பராசக்தி நீங்கள் எல்லாம் மிக மிக அறிந்த ஒரு கதை, மலைக்கல்லன் கதை. மலைக்கல்லனில் ஒரு உரையாடல் இருக்குது, வசனம் இருக்குது. என்ன வசனம் அப்படின்னா, இங்கு எல்லோருக்கும் திருடுவதுதானா தொழில் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், ஆமாம், ஆனால் யாரிடம் திருட வேண்டும் என்பதற்கு இலக்கணம் இருக்கிறது. திருடுவதற்கு இலக்கணம் வேறா? நல்ல வேடிக்கை. இதில் என்ன வேடிக்கை? உலகத்தில் எல்லாவற்றுக்கும் இலக்கணம் இருக்கிறது, ஆனால் பிறப்பை பொறுத்ததல்ல, அவைகளின் சிறப்பை பொறுத்தது. ஏன் காதலுக்கு கூட இலக்கணம் இருக்கிறது. உன்னை ஒன்று கேட்கிறேன், நீ யாரை வேண்டுமானாலும் காதலிப்பாயா? இந்த பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் மேற்கு ஐரோப்பாவில், அமெரிக்காவில் 2 பேர் பார்த்த உடனே காதல் கொள்வார்கள். கண்டதும் காதல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது அவங்க காதல்னு சொல்கிறதில்ல. நான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேற்கு ஐரோப்பாவிலும் இன்றைக்கு கிழக்கு ஐரோப்பாவிலும் அது வந்துடுச்சு. அமெரிக்காவிலும் 2 பேர் சந்தித்து காதல் கொண்டால் அதற்கு பேர் காதல் அல்ல. அதற்கு பேர் என்ன தெரியுமா? அதை க்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அழகான தமிழ் வார்த்தை மையல். அவன் மேல் நான் மையல் கொண்டு விட்டேன், அவள் மேல் நான் மையல் கொண்டு விட்டேன். இதுதான் அதுக்கு க்ரஷ் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. காதல் எப்போ வரும் தெரியுமா? இப்போ அந்த பையனும் அந்த பொண்ணும் பழகுவாங்க. 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ, பள்ளி காலத்தில் கல்லூரி காலத்தில், அதையும் தாண்டி பல காலம் அவங்க பழகுவாங்க. பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு வர்றது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அதுதான் காதல். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சு, இன்னைக்கு பார்த்தேன் காதல், நாளை கல்யாணம், கூட்டிகிட்டு ஓடி போகிறான். குடும்பம்லாம் தேடுது, அடி உத குத்து வெட்டு, இதுதான் நடக்குது. தயவுசெய்து நன்றாக பழகி ஒருவரை புரிந்து கொண்டதற்கு அப்புறம் வருகிறது அல்லவா, அதுதான் காதல். அதனால தான் இங்கே காதலுக்கு இலக்கணம் இருக்கிறது என்று கலைஞர் வசனம் வச்சிருக்கிறார். பார்த்தவனே வர்றது காதல் இல்லையா, அது ஈர்ப்பு, அது க்ரஷ். அது ஸோ ரங்கோன் ராதாவெலாம் ஒரு சீனில் ஒரு பொண்ணு கேட்டு வருவாங்க. அப்போ சொல்கிறார், வர்றவர் சொல்கிறார், வணக்கங்க அப்படின்றாரு. ஓ நமஸ்காரம் நமஸ்காரம், குந்துங்க, யார் நீங்கள், எங்கே வந்தீங்க? நாங்கள் தஞ்சாவூர், இவர் செல்வநாயகம்னு பெரிய வியாபாரி. செல்வநாயகம்னு மொட்டையாக சொன்னால் அவளோட வர்ணாச்சாரம் என்ன, அவளோட வர்ணாச்சாரம் என்ன? அவர் சொல்ல சிரித்தவரே, நாங்கள் சாதி பேசுகிற பழக்கம் இல்லைங்க. அப்புறம் கொஞ்சம் தயங்கி சொல்கிறாரு, நாங்கள் முதலியார் அப்படின்னு சொல்கிறேன். இருக்கட்டும் இருக்கட்டும், முதலியார்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த உபசரிப்பே ஆரம்பிக்குது. இல்லை வெத்தலை தட்டை கொண்டா, காப்பி கீப்பி ஒன்றும் வேண்டாங்க, இருக்கட்டும் இருக்கட்டும். இப்போ என்ன சம்சாரமாக, என்ன சமாச்சாரமாக, ஏதாவது விசேஷமாக என்கிட்ட வந்தீங்களா? இவர் பையனுக்கு உங்கள் மைத்துனியை பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம். உடனே அவன் தடுமாறிறான், என்னடா இவங்க பாட்டுக்கு பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை திட்டம் போட்டு வச்சுக்க. 2வது கல்யாணம், தங்கை அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்கிறான், திருப்பி தங்கையும் கல்யாணம் பண்ணி அந்த சொத்துக்களையெல்லாம் தானே அனுபவிக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. அப்படி ஒரு சூழலில் அந்த சீன் அது
அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து செவ்வாய் தோசைங்க அப்படின்னு அடிச்சு விடணும், டக்குன்னு வாயில் வந்த உடனே பயந்து ஓடி போயிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு, தோசமாவது கீசமாவது அதெல்லாம் நாங்கள் பார்க்கறது இல்லைங்க. ஓஹோ, நீங்கள் அவங்களா? அது நீங்கள் வரும்போதே வணக்கம்னு சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன். வணக்கம்னு சொல்கிறான், நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்கிறான். அப்போ இதெல்லாம் மாற்று சினிமாக்கள்ங்க, மாற்று சினிமாக்கள். அதனால்தான் ஒரு மாற்று சினிமாவை இந்த தமிழ்நாட்டு மக்களின் முன்பாக கொண்டு வந்ததால் தான் அரசியல் வெற்றியை அந்த இயக்கம் பெற்றது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சினிமாவின் மூலமாக அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும், அதன் மூலமாக சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நிரூபித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி. அவர் ஒரு எழுத்தாளர். பண்ணிட்டாங்களா அவங்க? சரி, ஓகே. எனவே மாற்று சினிமா என்பது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். பாகிஸ்தானில் வந்து ஒரு பெண் இயக்குனர் இருக்கிறாங்க. அந்த பெண் இயக்குனருடைய பெயர் வந்து ஷர்மீன் ஓபேத் சினாய். சுருக்கமாக முடிச்சிடறேன். ஷர்மீன் ஓபேத் சினாய். அவங்க வந்து பாகிஸ்தானில் வந்து கௌரவ கொலைகள் நிறைய நடக்குது. உலகம் முழுக்க பல இடங்களில் நடக்குது கௌரவ கொலைகள். யாரை கௌரவ கொலைகள் பண்ணுறாங்க அப்படின்னா, பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் வேற ஒரு மாப்பிள்ளைய தானே விரும்பிய பையனை கல்யாணம் பண்ணிக்கிற பெண்கள், இளம் பெண்கள், விவாகரத்து கேட்கிற பெண்கள், வேறு ஆணோடு தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுற பெண்கள், இவங்களாம் ஆண்கள் வந்து கௌரவ கொலைகள் பண்ணி மறைச்சிருவாங்க, வெளி உலகத்துக்கே தெரியாது. இப்படி வெளியில் வருகிற ஒரு சில கொலைகளும் வழக்கு பதியப்படுகிறது. அங்கே வந்து கோர்ட்டுக்கு போகுது. அங்கே என்ன ஒரு சட்டம் இருக்குன்னா, வழக்கு தொடுத்த பெண், புகார் அளித்த பெண் கோர்ட்டுக்கு வந்து நான் இவங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்தா அவங்க அந்த கொலைகாரர்களை விடுதலை பண்ணிடுவாங்க. இது ஒரு பெரிய அநீதி என்று அந்த இயக்குனர் நினைக்கிறார். அந்த இயக்குனர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெண், உண்மையிலேயே ஒரு பெண், அந்த மாதிரி சபியா என்ற ஒரு பெண், அவங்க வந்து குடும்பத்தாரால் கௌரவ கொலைக்கு ஆளாகிறார், தப்பிச்சுக்கிறார். தப்பிச்சதுக்கப்புறம் அவங்க புகார் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெற்றோர்கள் வந்து கோர்ட்டில் நிறுத்தப்படுறாங்க. அப்போ அந்த சபியாவுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் வருது, நீ வந்து மன்னிச்சிட்டேன்னு வாக்குமூலம் கொடு அப்படின்னு சொல்லி. அவங்க முடியவே முடியாதுன்றாங்க. எல்லாரும் வந்து ஆண்கள்லாம் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க, நீ கொடுத்து தான் ஆகணும். வேறு வழி இல்லாமல் அந்த அம்மா கொடுக்குறாங்க, வாக்குமூலம் கொடுக்குறாங்க, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த அநீதியை எதிர்த்து அந்த அம்மா அந்த சபியாவை பற்றி ஒரு ஆவணப்படம் தயாரிச்சுக்கிறாங்க. இந்த ஆவணப்படம் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது பாகிஸ்தான்லேருந்து. ஆஸ்கர் விருதுக்கு பாகிஸ்தானில் வரலாறே கிடையாது. பிரைம் மினிஸ்டர் உடனே அந்த பெண்ணை வரவழைச்சு தன்னுடைய செக்ரட்டரியேட்டில் அந்த படத்தை போட சொல்லி பார்க்குறார். பார்த்துட்டு அவர் அசந்துட்டார், இவ்வளோ அருமையாக எடுத்துருக்கீங்க, கவித்துவமாக எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், தேர் இஸ் நோ ஹானர் இன் ஹானர் கில்லிங்ஸ், கௌரவ கொலை செய்கிறதுல எந்த கௌரவம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டு விட்டு இந்த இயக்குனரை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது விருது வாங்கிடுச்சு, ஆஸ்கர் விருது வாங்குகிறது. ஆஸ்கர் விருது வாங்கின உடனே அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, தயவுசெய்து இந்த சரத்தை எடுத்துருங்க, இந்த சட்டப்பிரிவை எடுத்துருங்க, மன்னிப்புன்றதை எடுத்துருங்க. பிரைம் மினிஸ்டர் எடுத்துட்டார். எடுத்துட்டு ஆணவ கௌரவ கொலைகாரர்களுக்கு ஆயுள் தண்டனை என்ற சட்டத்தை மாற்றுகிறார். இது ஒரு படம் செஞ்சது, ஒரு ஆவணப்படம் செஞ்சது. தமிழ்நாட்டில் 80களில் குட்டி சப்பானின் குழந்தைகள் என்று ஒரு ஆவணப்படம் வந்தது. சிவகாசியில் அன்றைக்கு பட்டாசு தொழிலில், தீப்பெட்டி தொழிலில் ஏராளமான குழந்தைகள் பயன்படுத்தப்பட்டார்கள். அந்த படம் வந்தது, பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அரசு விழித்து கொண்டது, சிவகாசியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்தது. அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை என்பது அதுக்கப்புறம் தான் பெரிய அளவிற்கு வந்தது. எனவே சினிமா அரசியல் மாற்றங்களை உருவாக்க முடியும், பண்பாட்டு கலாச்சார மாற்றங்களை உருவாக்க முடியும். அப்படி ஒரு பவர், ஒரு ஆற்றல் சினிமாவுக்கு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் அது பொதுமக்கள் ஊடகமாக மாஸ் கம்யூனிகேஷன் என்று அது அழைக்கப்படுகிறது. நண்பர்களே, சினிமாவிற்கு கதை மிக 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 முக்கியம். நான் சொன்னேன்ல, அவர் வந்து அருமையான கதைகளை கொடுத்தார், அருமையாக வசனங்களை
சொன்னார். நான் ஒரு ரெண்டு உலக சினிமாக்களுடைய 2 கதைகளை மட்டும் நான் சொல்லி என்னோட உரையை முடிக்க விரும்புகின்றேன். ஜப்பான், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜப்பான் உங்களுக்கு பல விஷயங்கள் நினைவுக்கு வரும். ஜப்பானியர்கள் எல்லாம் நேரம் தவறாதவர்கள். தேர் ஆல் பங்க்சுவல்ஸ். பங்க்சுவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கடும் உழைப்பாளிகள். இப்படி பல மாதிரி சுனாமி அங்கே தான் முதல்ல ஆரம்பித்தது. இப்படி பல மாதிரி உங்களுக்கு ஜப்பானை பற்றி பல விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நண்பர்களே, உலகத்திலேயே அணுகுண்டு வீசப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாகடிக்கப்பட்ட நாடு எது? ஜப்பான். ஹிரோஷிமா, நாகசாகி. உலகிலேயே முதலாக இதுவரைக்கும் முதன்முறை, இனிமேல் வீசப்படக்கூடாது, அதுக்காக 2வது எங்கேயாவது வீசலான்னு ஆசைப்படுறேன்னு நினைக்காது, கிடையாது. முதலாவதாகவும் கடைசியாகவும் அதுவே இருக்கட்டும். 2ஆம் உலகப் போரில் அப்பொழுது ஜப்பான் மன்னராட்சி இருந்தது. அந்த ஆள் ஹிட்லர் மாதிரி ஒரு ஆள் கிழக்கு ஆசிய நாடுகளை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு பிடிச்சு வச்சுக்கிட்டு தன்னுடைய கட்டுப்பாடு ஒரு ஏகாதிபத்தியவாதியாக இருக்க வேண்டும் என்று அந்த மன்னர் ஆசைப்பட்டார். டோஜோ பெரும் படைகளை திரட்டி சீனாவுக்குள்ளேயும் மற்ற கிழக்கு ஆசிய நாடுகளுக்குள்ள கைப்பற்றுவதற்காக படைகளை அனுப்பினார். படைகள் சென்றன. போர் நடந்தது. 2 பக்கமும் மனித உயிர்களுடைய இழப்புகள் அன்றாடம் பல்லாயிரக்கணக்கான பேர் செத்துக்கிட்டே இருந்தான். இதனால் என்ன பண்ணார்? உங்களுக்கு தெரியும், இராணுவத்தில் யார் சேருவா? விருப்பம் இருக்கிறவங்க போய் சேருவாங்க இராணுவத்துக்கு. போர்க்காலத்தில் வீரர்கள் செத்துக்கொண்டே இருந்தால் போரிடுவதற்கு ஆள் வேணும்ல. ஹிட்லர் தான் செஞ்சார். போரிடுவதற்கு ஆட்கள் வேணும். எனவே 15 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் யாரெல்லாம் ஆம்பளைகள் இருக்காங்களோ அவனையெல்லாம் பிடிச்சி 10 நாள் ட்ரைனிங் கொடுத்து யூனிஃபார்ம் மாட்டி போடா போ, ஜப்பானோட மானத்தை காப்பாற்று, அரசனோட மானத்தை காப்பாற்று என்று எல்லோரும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். கிராமத்தில் ஆளே கிடையாது, ஆம்பளையே கிடையாது, குழந்தைகள் ஏன்னா வயது முதிர்ந்தவர்கள் தான். இப்படி போனான். ஒரு கிராமத்திலேருந்து அப்படி ஒரு ஆள் போனான். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போர் நடந்த காலம் முதல் மைக் ஸ்பீக்கர் இருக்கும். அந்த ஸ்பீக்கரில் ஜப்பானிய மொழியில் ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன பேசுவார் அப்படின்னா, ஜப்பானுடைய பெருமைகளை பற்றி பேசுவார், தேசத்தினுடைய பெருமைகளை பற்றி, அரசனுடைய பெருமைகளை பற்றி பேசுவார். ஒவ்வொரு குடிமகனும் இந்த ஜப்பான் நாட்டுக்கும் தேசத்துக்கும் அரசனுக்கும் விசுவாசமானவனாக இருக்க வேண்டும் என்று பிரச்சாரம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லாரும் போனாங்க. எல்லாரும் போய் ஒரு வீரனோட கதை உங்களுக்கு தெரியும். நேருக்கு நேரம் சுடுவான், மெஷின் கண்ணால் சுடுவான், பீரங்கியால் சுடுவான், வான்வழியாக விமானங்கள் கொண்டு போடும். தப்பிச்சேன் பொழைச்சந்தான், கரணம் தப்பினால் மரணம் தான். ஒரு போர் வீரன், அந்த படத்தினுடைய கதை நாயகன், போருக்கு போகிறான். குண்டு வீச்சிலே அடிபடுகிறான். அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இடுப்புக்கு கீழே 2 காலை எடுத்துடுறாங்க, தோளுக்கு கீழே 2 கையும் இல்லை, 2 கைகளும் இல்லை, 2 கால்களும் இல்லை. முகம் முள்ள வெந்து போகுது. அந்த குண்டு வீச்சில் பாதிக்கப்பட்டு முகமெல்லாம் வெந்து போய் அப்படியே தீயில் கருகிய ஒரு பொருள் மாதிரி முகம், கண்ணு மட்டும்தான் தெரியுது முகத்தில். இப்படி ஒரு நிலைமையில் அவனுக்கு பதக்கம்லாம் கொடுத்து, பெரிய வீரன் அப்படின்னு அவனுக்கு பெரிய பதக்கம்லாம் கொடுத்து அந்த கிராமத்துக்கு அந்த வீட்டில் கொண்டு அந்த வீரனை இறக்கி விட்டு போயிடறாங்க. மனைவி பார்க்குறா, எப்படி போனான் இவன், எப்படி வந்திருக்கிறான், ஒரு பூச்சி மாதிரி கிடக்கான், ஒரு வெட்டுப்பட்ட புழு மாதிரி கிடைக்கிறான், கையும் இல்லை, கால் இல்லை, மூஞ்சியே தெரியல, கண்ணு மட்டும்தான் தெரியுது. வயிற்றெரிச்சலாக இருக்கு அவளுக்கு. சரி என்ன பண்ணுறது என்று அவனுக்கு உணவு கொடுப்பது, 1க்கு போனால் தூக்கி கொண்டு போய் கழிவறையில் வச்சு 1க்கு போக வைக்கிறது, 2க்கு போனால் தூக்கிட்டு போய் கழிவறையில் 2க்கு போக வைக்கிறது, அவனுக்கு தண்ணி கேட்டால் தண்ணி கொடுக்கறது, உணவு நேரத்துக்கு உணவு கொடுக்கறது, அப்படின்னு ஒரு பூச்சிக்கு உணவு போடுவது மாதிரி பூச்சி போட்டுட்டு அவனை பாதுகாத்துட்ருக்கான். ஒரு நாள் அவன் கேட்குறான் மனைவிட்ட, நான் உன்னோட உடல் உறவு கொள்ளணும் அப்படின்னு. அவன் அருவருப்பாக பார்க்குறான். என்ன மனுஷன்டா நீனு, அருவருப்பாக பார்க்குறான். என்ன மனுஷன், சரின்னு சொல்லி சரி தொலை அப்படின்னு ஒரு நாள் உறவு அருவருப்பாக தான் வச்சுக்கிறான். 2 நாள் கழிச்சு மறுபடியும் கேட்குறான். சரி 2 நாள் கழிச்சு மறுபடியும் கேட்குறான். இவளுக்குன்னா ஆத்திரம், இதெல்லாம் மனுஷனா நீனு பார்த்து கேட்பேன், அங்கேயே நீ செத்து தொலைஞ்சிருக்க வேண்டியதானே, ஏன் இங்கே வந்த அப்படி.
அப்படி அந்த பெண்ணை கேட்க வைத்தது யார்? தன்னுடைய கணவனை, கண்ணாளனை, மணாளனை பார்த்து நீ ஏன் செத்து தொலையாமல் இந்த வந்து சேர்ந்த என்று கேட்க வைத்தது எது? நன்றாக நினைவு கொள்ளுங்கள். ஜப்பானில் இன்றைக்கும் அந்த 2ஆம் உலகப் போர் குறித்த ஏராளமான கதைகள் இருக்கின்றன, கட்டுரைகள் இருக்கின்றன. இன்னும் சினிமா வரல, நிறைய சினிமாக்கள் வரவில்லை. எந்த நாடு, எந்த சமூகம் எதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ, எது அதுக்கு மிகப்பெரிய துன்பமாக இருக்கிறதோ அது குறித்து கதைகள் எழுதி கொண்டே இருக்கும். அது குறித்து சினிமாக்கள் வரும். நம்ம தமிழ் சமூகத்தில், இந்திய சமூகத்தில் 2000 ஆண்டுகளாக எவ்வளோ துன்பம் தெரியுமா? கதையே இல்லை. கதை இருக்குது, கொஞ்சம் வந்திருக்கு, ஆனால் சினிமாக்கள் இல்லை. 2000 ஆண்டுகளாக இந்த தமிழ் சமூகம் அடிமைப்பட்டு, மொழி புறக்கணிக்கப்பட்டு, இலக்கியங்கள் புறக்கணிக்கப்பட்டு, தமிழ் பண்பாடு எல்லாமே புறக்கணிக்கப்பட்டு அடிமையாக இருந்த தமிழ் சமூகத்தை பற்றி ஒரு சினிமா கூட நான் பார்த்தது இல்லைங்க. தமிழ் சினிமா பார்த்தது இல்லைங்க. எப்படிங்க தமிழ் சினிமாவை நான் சினிமான்னு ஏற்றுக்கிற முடியும்? எனவே தான் இளைய திலகங்களே, இளைய பிரபுக்களே, இளைய தளபதிகளே, உங்களை பார்த்து கேட்கிறேன், நல்ல சினிமாவை ஆதரியுங்கள், மாற்று சினிமாவை உருவாக்குங்கள், அதையும் உங்களுடைய லட்சியமாக கொள்ளுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். வணக்கம்.